ஹலோ கைஸ், இன்றைக்கி இது பேசிக்காக ஒரு ரேண்ட் வீடியோ தான். இந்த சிஎஸ்கே பசங்க நம்ம மைண்டியே நாசம் பண்ணிடுறானுங்க. நம்ம என்ன தான் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுருந்து இதெல்லாம் பண்ணாலும் நம்ம மைண்டை ஸ்பாயில் பண்ணி விட்டுறானுங்க. ஐயோ, இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூலாம் பார்க்குறேனே, ஐயோ என்ன பேசினானுங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் கிடையவே கிடையாது. சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியிலேயே பார்க்காத லெவலுக்கு ஒரு பேட்டிங் லைனப்பே இருக்குது. அதுவும் மெயின் விஷயம்னா இந்தியன் பேஸ்டு லைனப், எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே அப்படி இப்படின்னு ஏதோ பில்டப் கொடுத்தானுங்க. கடைசியில் பார்த்தா ஐயோ எல்லாமே சிங்கிள் டிஜிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே சிங்கிள் டிஜிட்டு. சர்ஃப்ராஸ் கானு, கார்த்திக் சர்மா டபுள் டிஜிட்டு, அதுவும் 20 கீழே. ஒரே ஒரு ஆள் அடித்தது ஜேமி ஓவர்டன். என்னங்க பண்ணுறது இதில்? பவுலிங்கு வியூவர்ஸே பவுலிங்கு வேஸ்ட்டுன்ட்டானுங்க, ஓகேவா? ஏன்னா ஒரு பேர் சொல்கிறக்கூடிய பவுலர் கூட கிடையாது. என்னத்தை தான் பண்ண போகிறானுங்களோ. போன வாட்டியே புடன் ஸ்பூன் அடித்து காலி பண்ணிட்டானுங்க. இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணுவானுங்கன்னு நினச்சா நம்ம தலைவன் சஞ்சு சாம்சன் நல்ல வேலையை காட்டிட்டாப்புல. அங்கே என்னமோ பயங்கரமாக விளையாடிட்டு இங்கே கிரிக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி விளையாடுறாரு. நம்ம ருத்ராஜ் கைகார்டெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, அது ஒரு ஷார்ட்டாங்க. இதெல்லாம் யாரும் எப்படி இருந்தாலும் இது 30 பேர் தான் பார்க்க போகிறீங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஒருவேளை இது சீரியஸான ஃபேன்ஸ்லாம் பார்த்து என்னை அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தான் இதெல்லாம் சில்லாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சில்லாக எடுக்க தெரியலை, இல்லை இதுக்கெலாம் நான் உட்காந்து சண்டை போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் நண்பரோட ஒரு வீடியோ இருக்குது, கெட் அ லைஃப் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதை அனுப்பி விட்றான். அதை பார்த்துட்டாது வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ போட்டு அடிக்கணும், அப்பப்போ போட்டு சிரிக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு சிரிச்சிட்ருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னது லைஃப்பில் அப்டேட்டு. ஸோ அதான் 5 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கேப் விட்டாச்சு, சாட்டர்டே சண்டே. இன்றைக்கி பக்காவாக காலையில் ஜிம் போயாச்சு. ஜிம் போய் ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னா கேலரிஸ் தான் கொஞ்சம் பக்காவாகவே எடுத்துகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. ஆனால் ஈவினிங் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டோம். போயிட்டு கார்னர் ஸ்டோனில் டிப் பை சாக்லேட், அப்புறம் சாக்லேட் மால்ட் திக் ஷேக் இதெல்லாம் குடித்து மொத்தமாக கேலரிஸை ஒரு 1000-2000 கேலரி சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் அதுலேயே. மற்றபடி பெருசாக எதுவும் சாப்பிடல. ப்ரோட்டீன் இன்டேக்லாம் பக்கம் இருந்துச்சு. நாளைக்கு காலைல திருப்பி ஜிம் போவோம். நாளைக்காவது லெக்ஸ் போட முடியுதா பார்ப்போம். வேறு எதுவும் இல்லைங்க. பீஸ் அவுட்.